எல்லாம் வல்ல இறை பரம்பொருளின் திருவடிகளை மனம் மொழி மெய்களினால் வழங்கி உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய பட்டிமண்டபத்திலே விவாதத்தினுடைய பாங்கறிந்து பேச வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே, உங்கள் அனைவரையும் மனம் மொழி மெய்களினால் வாழ்த்தி வணங்கி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை காலமும் சமூகத்தினுடைய விழிப்புணர்வு சம்பந்தமான பல பட்டிமன்றங்களை பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைய தினம் ஒரு சமூகத்தினுடைய அடிநாதமாக விளங்கக்கூடிய கல்வி என்கிற பொருளை எடுத்து வைத்துக்கொண்டு அது சம்பந்தமான ஒரு விவாதத்தை இந்த அரங்கிலே விவாதிக்க இருக்கின்றார்கள். இன்றைய கல்வியின் நோக்கம் வளமோடு வாழ்வதா அறமோடு வாழ்வதா என்பது இன்றைய விவாதத்தினுடைய பேசு பொருள். அண்மையிலே வெளிவந்திருக்கக்கூடிய காபோத சாதாரண பரீட்சையினுடைய பெறுபேறுகளின் அடிப்படையில் இலங்கையிலே இருக்கக்கூடிய 9 மாகாணங்களில் வடக்கு மாகாணம் பின்னாலே இருந்து 1ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. 9வது இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு காலத்திலே 1ஆம் 2ஆம் இடங்களுக்கு போட்டி போட்ட வடமாகாணம் இன்றைக்கு 9வது இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் பத்திரிகைகளில் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது பிரபலமான பாடசாலைகளில் 120 பேருக்கு 9A, 80 பேருக்கு 8AB என்று விளம்பரங்கள் வருகின்றன. ஊர் தெரியாத பெயர் தெரியாத பல பாடசாலைகள், கிராமங்களில் இருக்கின்ற பாடசாலைகளில் எல்லாம் வரலாற்று சாதனை என்ற தலையங்கங்களுடன் இதுவரையும் இல்லாத எமது பாடசாலையின் வரலாற்றில் 9A எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன. குக்கிராமங்களிலே இருக்கின்ற பெயர் தெரியாத பாடசாலைகளில் எல்லாம் இன்றைக்கு 9 பாடங்களிலும் திறமைச்சிட்டு எடுக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இருந்தும் வடக்கு மாகாணம் இன்றைக்கு 9ஆம் இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயத்தையும் வினாவையும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே கல்வியினுடைய நோக்கம் எதை நோக்கி நகர்கிறது என்கின்ற சிந்தனை எல்லோர் மத்தியிலும் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு வினா. ஆகவே அதை மையமாக வைத்துக்கொண்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை கருத்தில் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த 6 பேரும் இந்த தலையங்கத்தை எடுத்திருக்கிறார்கள். கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. கல்வியும் அறிவும் ஏன் வேறு என்றால், வெளியாலே இருந்து உள்ளே போவது கல்வி, உள்ளே இருந்து வெளியாலே வருவது அறிவு. கல்வியினால் அறிவு வரும், ஆனால் கல்வியினால் மட்டும் அறிவு வருமா என்றால் இல்லை. ஏனென்றால் அறிவை நாங்கள் பல வகையாக வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். பட்டறிவு, பகுத்தறிவு, சூட்சும அறிவு என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆகவே வெளியாலே இருந்து உள்ளே போகின்ற கல்வி, அதன் வெளிப்பாடாக உள்ளே இருந்து வெளியாலே வருவது அறிவு. இது போலத்தான் அன்பும் அருளும் வேறு. அன்பு என்பது நமக்கு தெரிந்த ஒரு உயிரிடத்தில் நாங்கள் காட்டுவது அன்பு. நமக்கு தெரியாத உயிர்கள் மீது காட்டுவது அருள் என்று கூறுகிறார்கள். இந்த கல்வியை பற்றி பாடாத புலவர்களே இல்லை. வள்ளுவன் பேசுகின்றான், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமைக்கு முகமா புடைத்தென்றான் வள்ளுவன். கிளவி சொல்லிச்சு, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றால் கிளவி. பாரதி பேசுகிறான், இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர் தன் சுனகளியற்றல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், பின்னருள் தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் இழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதி கலையின் விளக்கத்திலே பேசுகிறார். நாலடியாரிலே குஞ்சி அழகும் கொடுந்தானே கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல என்று பேசுகிறார்கள். ஆகவே கல்வியினுடைய சிறப்பை உயர்த்தி எல்லா புலவர்களும் பேசியிருக்கிறார்கள். கண்ணுடையார் என்போர் கற்றோர், முகத்து 2 புண்ணுடையார் கல்லாதோர் என்றான் வள்ளுவன். அந்த கல்வி இன்றைக்கு சமகாலத்திலே எங்கள் சமூகத்திலே எதை நோக்கி நகர்கிறது? வளமான வாழ்வுக்கான கல்வியாக நகர்கிறதா, அல்லது அறம் என்கின்ற சொல்லை நோக்கி நகர்கிறதா என்பது பேசுபொருள். இதைவிட நான் வேறு ஏதாவது என்னுடைய ஆரம்ப உரையிலே சொன்னால் 2 அணியினரும் நடுவரை பிடித்துக் கொள்வார்கள். அதோடு என்னுடைய தொடக்க உரையை நிறுத்திக் கொண்டு கல்வி கரையில
கற்பவர் நாசில மெல்ல நினைக்கின் உடலுக்கு உண்டாகும் பிணிபல என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த கல்வி இன்றைக்கு அறமோடு நகர்கிறதா அல்லது வளமோடு நகர்கிறதா என்கின்ற தலைப்பிலே வளமோடு வாழ்வதை நோக்கி இன்றைய கல்வி நகர்கிறது என்கின்ற அணிக்கு தலைமையேற்று செல்வி நாவண்ணா ஜனனி அவர்கள் தனியார் நிறுவனம் ஒன்றிலே பணிபுரிகின்ற ஒரு ஊழியர், மிகச்சிறந்த பேச்சாளர். இப்பொழுது இந்த விவாதத்தினுடைய தொடக்க பேச்சாளராக இன்றைய சமூகத்தில் கல்வி வளமோடு வாழ்வதை நோக்கி நகர்கிறது என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வருகிறார். அவரை பேச வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். என் தாய் தந்த தமிழுக்கு தலைவணங்கி இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, என் தரப்புவாத சகோதரர்களே, என் எதிர்த்தரப்புவாத நண்பர்களே மற்றும் உலகெங்கும் வாழும் என் இனிய உறவுகளே, இன்றைய பட்டிமன்றத்தில் நல்லதொரு களத்திரமான தலைப்பிலே இவ்விடத்தில் நாங்கள் குழுமி இருக்கின்றோம். நடுவர் அவர்களே, இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பானது இன்றைய கல்வியின் நோக்கம் அறமோடு வாழ்வதா வளமோடு வாழ்வதா? அணியின் தலைமை பேச்சாளர் என்ற ரீதியிலே தலைப்பினை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கடப்பாடு எனக்கு உள்ளது. நடுவர் அவர்களே, அறம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது தர்மம், தானம், ஒழுக்கம், பண்பு, விழுமியங்களாக பல வகைகளை நாங்கள் அறம் என்று சொல்லலாம். இன்று வளம் என்று சொல்லப்படுகின்றதாக அமைவது செல்வ செழிப்பு, பொருள் பண்டம், வெளிநாட்டு மோகம், வாகனங்கள், இவை அனைத்துமே நாம் வளமாக வாழ்வதற்கு தேவையானதுகள் என்று இன்றைய நவீன போக்கின் வளங்களாக காணப்படுகிறது. அந்த வகையிலே இன்றைய கல்வியினுடைய நோக்கம் வளத்தினை அடிப்படையாக கொண்டே இருக்கின்றது என்று நான் வாதிட வந்துள்ளேன். இன்றைய சமூகத்தில் நடைபெறுகின்ற அத்தனை தீய செயல்களையும் அறிந்த பின்னருமா நீங்கள் அறத்தினை பற்றி பேச வந்திருக்கிறீர்கள் இந்த இடத்தில்? நடுவர் அவர்களே, இன்றைய பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது, சமூக வலைத்தளங்களிலே காணப்படுகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது, ஆசிரியரினால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட மாணவனினால் தாக்கப்பட்ட ஆசிரியர் மற்றும் பாடசாலை மாணவர்களிடையே அதிகரித்து வருகின்ற கருத்தரிப்பு என்று இவ்வாறான விடயங்கள் இன்றைக்கு செய்திகளிலே அதிகம் காணப்படுகிறது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அறம் புகட்டப்பட்ட இந்த கல்வியினுடைய நோக்கம் அறம் புகட்டப்பட்டிருந்தால் இன்றைய சமுதாயத்திலே கல்வி கற்றவர்களால் இந்த சமுதாயம் சீர்குலைக்கப்படுகிறது. இன்றைய பாடசாலை கல்விகளின் நோக்கம் ஒரு பரீட்சை தாளில் நீங்கள் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்பதே தவிர ஒரு பிள்ளைக்கு ஒழுக்கமும் விழுமியமும் கற்றுக் கொடுக்கிறார்களாக இருந்தால் அது மிக குறைவாக இருக்கிறது. அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, இன்றைய கல்வியின் நோக்கம் அறமாக இருந்தால் ஏன் இத்தனை போர் ஏற்படுகிறது? ஏன் இத்தனை ஊழல்கள் ஏற்படுகிறது? ஏன் இத்தனை வன்முறைகள் ஏற்படுகிறது? அறம் சொல்லிக் கொடுப்பது பொறுமை, நிதானம், அன்பு. அன்பு, பொறுமை, நிதானம் இருக்கின்ற இடத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் எவ்வாறு வருகின்றது? எனவே இன்றைய காலகட்டத்தில் அறத்தினை விட வளம் புகட்டப்படுவதனால் இன்றைய மக்கள், இன்றைய சமுதாயத்தினர் ஆடம்பரத்தை தான் தேடிக்கொள்கிறார்களே தவிர அறம் என்பதன் பொருள் கூடி இன்றைய இளம் சமுதாயினருக்கு தெரியாது. இதிகாச புராண காலங்களிலே எங்களுடைய முன்னோர்கள் எவ்வாறு கல்வி கற்றார்கள்? ஒரு குருவிடம் சென்று அவருக்கு பணிவிடை செய்து அவரை போற்றி புகழ்ந்து காத்திருந்து கல்வி கற்றார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் 5000 கொடுத்து 10,000 கொடுத்து ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் பிரத்யோக வகுப்புகள் கற்கின்ற பொழுது அந்த கல்வியினுடைய பெருமதி நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய கல்வியின் நோக்கம் ஏஎல் படித்தவுடன் அல்லது பல்கலைக்கழகங்கள் முடித்தவுடன் ஒரு நல்ல பெறுபேற்றை பெற்று நாங்கள் விசிட் விசாவிலோ
ஸ்டூடெண்ட் விசாவிலோ நாங்கள் வெளிநாடு போய் அங்கே செட்டில் ஆகிவிட வேண்டும். அந்த செட்டில் என்கின்ற பதம்தான் இன்றைய கல்வியினுடைய நோக்கமாக இருக்கின்றே தவிர அறம் நெறி தர்மம் என்கின்றது இன்றைய கல்வியின் நோக்கமாக இருப்பதில்லை. பாட புத்தகங்களிலே அறம் சம்பந்தமான எந்த விதமான பாடங்களும் அங்கே இல்லை என்று கூறுகிறீர்களா? நிச்சயமாக அறம் சம்பந்தமான பாடங்கள் இருக்கின்றது நடுவர்களே. அது போதிக்கப்படுகிறதா? ஆனால் கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அறநூல்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இன்றைய என்னுடைய வாதம். சரி, ஆனால் தமிழ் சமய பாடங்களில் அறம் சார்ந்த இலக்கியங்களும் அறம் சார்ந்த கருத்துக்களையும் உள்ளடக்கிய பாடங்கள் இருக்கின்றன என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆம், அறம் சார்ந்த பாடங்கள் இருக்கின்றது. ஆனால் அங்கு அறம் சார்ந்த பாடங்கள் முதன்மைப்படுத்தி கற்பிக்கப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை. உங்கள் பார்வையிலே இல்லை? இல்லை. ஏனெனில் இன்றைக்கு பிரத்தியோக வகுப்புகள் கூட ஆங்கிலம், விஞ்ஞானம், கணிதத்திற்கு தான் இருக்கின்றதே தவிர ஒரு அறம் சார்ந்த ஒரு பாடத்திற்கு இல்லை என்பது என்னுடைய வாதம். மேலும் நடுவர் அவர்களே, இன்னும் ஒரு விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய புராதன நூல்களில் அகம் என்கின்ற விடயம் அழகாக பேசப்பட்டது. அதாவது அறம் என்றால் காமம், காதல் என்கின்ற 2 விடயங்கள் மிக அழகாக பேசப்பட்டது. இன்ன தன்மை எது என்று வழியிலே சொல்ல முடியாத உள்ளத்தின் உணர்வுகள் அகமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய கல்வி முறையில் இன்றைக்கு அகம் என்கின்ற சொல், புணர்ச்சி என்கின்ற சொல், கலவி என்கின்ற சொல் அறிவிற்கத்தக்க வார்த்தைகளாலே இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடைபெறுகிறது என்றால் எவ்வாறு அறத்தின் நோக்கமாக கொண்ட கல்வியினுடைய விளைவு இவ்வாறு இருக்கும்? அறத்தின் நோக்கத்தினுடான கல்வியினுடைய விளைவு நிச்சயமாக நல்லதாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய கல்வியினுடைய நோக்கம் வளத்தின் நோக்கமாக இருப்பதனால் எங்களுடைய சமுதாயம் சீர்கட்டு போகின்றது. எனவே இன்றைய கல்வி வளத்தினை நோக்கமாக கொண்டுதான் இருக்கின்றது என்று கூறி இன்றைய நடக்கின்ற அத்தனை விடயங்களுக்கும் அறத்தினை மறந்து வளத்தினை புகட்டுவதனால் தான் இன்றைய சமூகம் சீரழித்து போகின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜனனி அவர்கள் தன்னுடைய வாதத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி வளமான வாழ்வை நோக்கி நகர்கிறதே தவிர அறமான வாழ்வை நோக்கி நகரவில்லை என்பதை கூறி இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே காணப்படுகின்ற போதை பழக்கம், ஆசிரியர் மாணவர்களுடைய உறவு போன்ற பல உதாரணங்களை காட்டியிருக்கிறார். அறம் என்று வருகின்ற பொழுது தானம், தவம், தர்மம் என்று பல கருத்துக்களை கூறியிருக்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் அறம் என்றால் என்ன என்று கேட்டால் விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல். இது அறம். எங்களுக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய வேண்டும், எது விலக்களிக்கப்பட்டிருக்கிறதோ செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ அதை நாங்கள் செய்யாமல் விடுவது, அதுதான் அறத்தை சார்ந்தது என்று பல உதாரணங்களை காட்டியிருக்கின்றார். நானும் சில வினாக்களை தொடுத்திருந்தேன். துணிவாக அதனை எதிர்கொண்டு பதில்களை கூறியிருக்கிறார். அவருடைய சிறந்த வாதத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது பட்டிமன்றம் ஆரம்பத்திலேயே சூடு பிடித்திருக்கிறது போல் எனக்கு தெரிகிறது. அதற்கு பதில் சொல்வதற்காக இல்லை, இன்றைய கல்வியின் நோக்கம் வளமோடு வாழ்வதல்ல, அறமோடு வாழ்வதுதான் என்கின்ற அணிக்கு தலைமையேற்று வர இருப்பவர் மதிப்புக்குரிய கானா ஜீவானந்தன் அவர்கள், சங்கார பிரேசலத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர், அதனுடன் சேர்ந்து இந்தி நாகரிகத்தினுடைய சிறந்த ஒரு ஆசிரியர், நல்லதொரு பேச்சாளர். இப்பொழுது அறமோடு வாழ்வதுதான் இன்றைய கல்வி நோக்கம் என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வருகிறார். அவரை பேச வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். அன்னை தமிழாம் செந்தமிழ் தாக்கி பணிவான வணக்கங்களையும், எனக்கு அறிவிப்பசி ஊட்டிய ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மனதிலே இருத்தி இன்றைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக விட்டிருக்கின்ற நடுவர் பெருந்தகையவர்களே, அரங்கத்திலே விற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக தொலைக்காட்சி வாயிலாக இணைந்து கொண்டு இந்த பட்டிமன்றத்தை கண்டு கழித்து கொண்டிருக்கின்ற நேயர் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்களை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு கல்வியின் நோக்கம் வளமோடு வாழ்தலா அறமோடு வாழ்தலா என்கின்ற தலைப்பு தந்துவிடப்பட்டிருக்கின்றது. எதிரிலே வந்த தலைவியவர்கள் தலைப்பை சரியாக புரிந்து கொள்ளவில்லையா என்கின்ற ஒரு எண்ணம் என்னிடத்திலே எழுகின்றது.
எங்களுடைய வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் என்று இல்லாமல் இந்த உலகத்திலே இந்த சமூகத்திலே எதனை சாதித்தோம் என்று பார்க்க வேண்டும். இந்த சமூகத்தில் சாதனைகள் பல புரிந்திட வேண்டும். அவ்வற்பட்ட அந்த வாழ்க்கைதான் ஒரு முழுமையான வாழ்க்கையாக அமையப்பெறும் என்பதில் எதுவித சந்தேகமும் இல்லை. அந்த முழுமையான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் எங்களுக்கு உதவியாக இருப்பது கல்வியாக இருக்கின்றது. அந்த வளம் என்கின்ற அந்த விடயம், அந்த வளத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டிய முறைமையை கற்றுத்தருவது கல்வியாக இருக்கின்றது. ஒழுக்கமில்லா கல்வி எதுவித பலனையும் தராது நடுவரையா அவர்களே. ஒழுக்கம் விழுப்பம் திரளால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றான் தமிழன். ஏன்? உயிரை விட மேலானதாக ஒழுக்கத்தை வைத்தான். உங்களிடம் வளங்கள் அதிகமாக இருக்கலாம், நீங்கள் தொலைபேசி பாவனையாளர்களாக இருக்கலாம், நல்ல பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், நல்ல உயர்ந்த பதவிகளில் இருக்கலாம். ஆனால் அந்த பதவிகள், அந்த பட்டங்கள், நிறைய செல்வங்கள், இவை அனைத்தும் இருந்தாலும் உங்களிடத்தில் ஒழுக்கமற்ற கல்வி இல்லை, ஒழுக்கமற்ற கல்வி இருக்கின்றது என்று சொன்னால் அதால எதுவித பலனும் என்பது இல்லை என்பது என்னுடைய அணியினுடைய வாதமாக இருக்கின்றது. எதிரணி தலைவியவர்கள் கூறினார்கள், இந்த இன்பத்தை நான் நினைக்கிறேன் மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயம், இன்பத்தை மிகவும் கேவலமாக பேசினார் என்கின்ற எண்ணம் இடத்திலே எழுகின்றது. தமிழன் மிக அழகாக எங்களுடைய வாழ்க்கையை கட்டியமைத்திருக்கின்றான். அகவாழ்வு புறவாழ்வு, அகத்தினை புறத்தினை என்று சொல்லி மிக அழகாக கட்டியமைத்திருக்கின்றான். இன்பம் இங்கே அறங்கள் 2, இல்லறம் துறவறம். ஆனால் இந்த 2 அறங்களில் தமிழன் அறத்தை, இல்லறத்தை மிக உயர்வாக வைத்தான், ஒருபடி மேலாக வைத்தான். இல்லறத்தில் இணைந்து கொண்டும் இறைவனை அடையலாம் என்று சொல்லி அந்த வாழ்க்கைகளை தந்தது எங்களுடைய பண்பாடு. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு துணையாக இருப்பது 4 வகை அர்த்தங்கள். அதை சரியாக அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அறவழியிலே வாழ வேண்டும். அந்த அறவழியிலே வாழ்ந்து பொருளை ஈட்டி அந்த பொருளை வைத்துக் கொண்டு காமம் என்கின்ற இன்பத்தை இல்லறத்தில் இணைந்து கொண்டு வாழ தலைப்பட வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அவன் முத்தி இன்பத்தை அடையலாம் என்கின்ற ஒரு விடயத்தை எங்களுடைய பண்பாடு சொல்லுகின்றது. இது எங்களுடைய வாழ்க்கை நடுவரை அவர்களே. இந்த வாழ்க்கையை சரியான முறையிலே நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கல்வி தேவையாக இருக்கின்றது. அது அறம் சார்ந்த கல்வியாக இருக்கின்றது. நீங்கள் வளம் என்று பேசுகின்றீர்களே, வளம் என்று பேசுகின்றீர்களே, அந்த வளத்தை சரியான முறையில் பயன்படுத்த தவறுகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு அறவழிப்பட்ட கல்வி உங்களுக்கு போதிக்கப்படவில்லை என்பதுதான் ஆணித்தரமான கருத்தாக இருக்கின்றது. சரி, எதிர்த்தரப்பு தலைவி சொல்லுகிறார், இன்றைக்கு பல்கலைக்கழகம் முடிந்தவுடன் அல்லது உயர்தர பரீட்சையிலே குறிப்பிட்ட பெறுபேறு பெற்றவுடன் வெளிநாடுகளிலே போய் நிரந்தரமாக தங்கி விடுகிறார்களே, ஆகவே வளமான வாழ்வை நோக்கித்தானே ஓடுகிறார்கள் என்று அவர் ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கிறார். அதுக்கு உங்கள் பதில் என்ன? நடுவர் ஐயா அவர்களே, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா? எங்களுடைய இந்த சமுதாயத்தில் இந்த மண்ணிலே வாழ்ந்து எத்தனை பெரியவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து சாதனைகள் பல புரிந்திருக்கின்றார்கள். உங்களுடைய வெளிநாட்டு மோகம் எங்களுடைய இந்த சமுதாயத்தை பாழாக்குகின்றது. 2026ஆம் ஆண்டு ஒரு கல்வி புதிய சீர்திருத்தம் ஒன்று வருகின்றது. நடுவரை அவர்களே, 5 பாடங்கள் கட்டாய பாடங்கள் ஆகின்றன. அதிலே ஒரு பாடம் சமய கல்வியாக இருக்கின்றது.
நீங்கள் சமயத்தை போதிப்பதற்கு இந்த சமுதாயத்தினர் எந்த அளவுக்கு முனைகின்றார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் அறம் சார்ந்த கேள்வியை போதிக்காமல் விட்டுவிட்டு இன்றைய சமுதாயம் வளமோடு வாழ்கின்றது, சீர்குலைந்து போகின்றது என்பது சொல்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது? நீங்கள் ஆலய வழிபாடு என்பது எங்களுடைய சமுதாயத்திலே இல்லாமல் போய்விட்டது. ஆலயங்களே அமைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு விடயங்களும் அறிவியல் சார்ந்த விடயங்களாக இருக்கின்றது. இதை மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அறம் சார்ந்த வாழ்க்கை முழுமையாக அமையப்பெற வேண்டும் என்றால் அது அறமோடு சேர்ந்த கல்வியாக இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களை பற்றி கூறினார்கள். சமூக வலைத்தளங்கள் என்றாலே உருட்டும் பிரட்டும், அதைத்தான் நம்புகின்றார்கள். இதை எல்லாவற்றையும் விடுத்து நீங்கள் மிகச்சிறந்த கல்விமானாக மிகச்சிறந்த உயர்ந்த பதவிகளிலே விளங்க வேண்டும். அந்த ஒழுக்கம் சார்ந்த விடயங்களிலே நீங்கள் கவனம் திருப்ப வேண்டும். இந்த இளைய சமுதாயம் ஒழுக்கம் கூடிய கல்வியை பயில வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை வழிப்படுத்த வேண்டும். இன்றைய சமுதாயத்தையும் இன்றைய மாணவர்களையும் அதன் வழி நின்று வழிப்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய கல்வியின் நோக்கம் அறமோடு வாழ்வதா என்கின்ற அணியினுடைய தலைவர் மிக அற்புதமான பல கருத்துக்களையும் எங்களுடைய வாழ்வினுடைய இரு கூறுகளாக இருக்கக்கூடிய அகம் புறம் சம்பந்தமான விளக்கங்களையும் கூறி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய கல்வி சீர்திருத்த கொள்கையிலே கூட 5 பாடங்கள் பிரதான பாடங்களாக உள்வாங்கப்பட்ட போதிலும் அதில் சமயத்தையும் உள்வாங்கி இருக்கிறார்கள். சமயத்தை பொறுத்தவரையிலே தமிழ் பாடம் சமய பாடம் கிடையாது. இந்த முன் மட்டையிலே போடுவார்கள் சைவ நெறி. நெறி என்றால் மார்க்கம், வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்பது பொருள். ஆகவே அந்த பாடம் இன்றைக்கு கட்டாயமாக இருக்கிறபடியினால் ஒரு ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு கல்விக்குரிய பாரம்பரியம் தான் இன்றைக்கும் இருக்கிறது என்று தன்னுடைய அணிக்கு பல வளமான கருத்துக்களை சேர்த்திருக்கிறார். விவாதத்தினுடைய முதலாவது சுற்று இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. 2வது சுற்றிலே வருகின்றவர்கள் தங்கள் அணியை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவிலே தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைய கல்வியின் நோக்கம் வளமோடு வாழ்வதுதான் என்ற அணியினுடைய 2வது பேச்சாளர் அன்புக்குரிய தம்பி பீனா நர்த்தன சர்மா அவர்கள் காப்புறுதி நிறுவனம் ஒன்றிலே உத்தியோகத்தராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் தமிழ் மீது கொண்ட ஆர்வம் பற்றும் நல்ல ஒரு பேச்சாளராக அவரை வடிவமைத்திருக்கிறது. மிக சிறந்த ஒரு பேச்சாளர் தம்பி நர்த்தன சர்மா அவர்களை தமது கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். எல்லாம் வல்ல பரம்பொருளின் பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கும் எந்தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியின் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பானது இன்றைய கல்வியின் நோக்கமாக இருக்கக்கூடியது அறமோடு வாழ்வதா வளமோடு வாழ்வதா என்பதாகும். அந்த வகையில் நான் வளமோடு வாழ வேண்டும் என்பதே இந்த கல்வி முறையின் நோக்காக இருக்கிறது என்ற தலைப்பில் பேசலாம் என எண்ணுகின்றேன். வளம் என்பதற்கு எமது அணியின் தலைவர் கூறிய வரையறையோடு சேர்த்து அறிவு புலமை என்ற ஒரு விஷயத்தையும் நான் சேர்க்கலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். இந்த வளம் என்ற வார்த்தைக்குள்ளேயே கல்வியின் ஆகச்சிறந்த பெறுபேறுகள் அனைத்துமே உள்ளடங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். எமது அணியின் தலைவர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல செல்வம், செழிப்பு, தகுதி, மாட்சிமை, அறிவு, புலமை என்பன அனைத்தும் அடங்கியதுதான் வளம் என கருத்தில் கொள்ளப்படுகிறது. இதுவே ஒரு நாட்டின் பார்வையில் எடுத்து நோக்குவோமாயின் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், சமூகம் மற்றும் இயற்கை இந்த தன்மை ஆகியவை கூட வளங்களாக கருத்தில் கொள்ளப்படலாம். அடுத்து இன்றைய கல்வி முறைமையானது வளமோடு வாழ்வதற்கான தொழில் வாய்ப்புகளை நோக்கியதாகவே இருக்கின்றது. தொழிற்பயிற்சி அதிகார சபை, தேசிய தொழில் தகமை சட்டகம் ஆகியவற்றின் ஊடாக ஒரு தொழிலில் தொடர்ச்சியாக முன்னேறுவதற்கும் அடைவு மட்டங்கள் குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட தொழில்சார் கற்கைநெறிகளை மேற்கொண்டு வளமுடன் வாழ்வதற்கான ஒரு கல்வி முறைமையாக இன்றைய முறைமை மாற்றமடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே
எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அடுத்து நடுவர் அவர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னதான் வகுப்பறையிலே அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிக் கொடுத்திருந்தாலும் அந்த அறத்தை செய்வதற்கு எங்களிடம் பலம் இருக்க வேண்டும். இல்லையென்றால் நாங்கள் கற்ற அறத்தினாலோ அதை பிரயோகிப்பதனாலோ எந்த பயனுமே இருக்க போவதில்லை. அடுத்ததாக அன்றைய மாணவர்களிடமும் இன்றைய மாணவர்களிடமும் நீங்கள் என்னவாக ஆகப் போகிறீர்கள் என்று கேட்கும்போது அவர்கள் அன்று போலவே இன்றும் வைத்தியராக வேண்டும், பொறியியலாளராக வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் அன்று சேவை செய்ய வேண்டும் வைத்தியராகி என்று சொன்ன மாணவர்கள் இன்று உழைக்க வேண்டும் வைத்தியராகி என்று சொல்கிறார்கள். இரண்டுக்கும் இடையான வித்தியாசம் இதுதான். அந்த வகையிலே நாங்கள் இந்த கல்வியானது வளமுடைய வாழ்வை நோக்கியே செல்கிறது என்பதை இங்கே ஆணித்தரமாக கூற வேண்டியிருக்கின்றோம். ஒருவேளை அவர்கள் சொல்வது போல அறமானது கல்வியின் நோக்காக இருந்தால் இத்தனை போதைப்பொருள் பாவனை எமது சமூகத்தில் இருந்திருக்காது, இத்தனை கருத்தடை அதிகரிப்பு எமது சமூகத்தில் இருந்திருக்காது, இத்தனை சுயநலமான அரசியல்வாதிகள் இங்கு உருவாகி இருக்க மாட்டார்கள், இந்தளவு தூரம் சூழலானது மாசடைந்திருக்காது. ஆசிரியர் கண்டிப்பார் என்று சொல்லி பெற்றோர்கள் வளர்த்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆசிரியர்களும் எக்கேடாவது கெட்டுப்போகும் என்று சொல்லி சமூகத்தாலும் இவ்வாறு மூன்று தரப்பினராலும் ஒதுக்கப்பட்ட சமூகமாகவே எமது மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு நோக்கும்போது இந்த கல்வி முறைமையானது அறத்தை மறந்து அறத்தை போதிக்கவில்லை என்ற ஒரு இறுதி முடிவுக்கு நாம் வரக்கூடிய மாதிரி இருக்கும். மேலும் ஒருவரை நாம் வாழ்த்தும் போது கூட வளமோடு வாழ்க என்று வாழ்த்துகின்றோமே தவிர அறமோடு வாழ என்று வாழ்த்துவதில்லை. இல்லை, வளமோடு வாழ்க என்று வாழ்த்துகின்ற பொழுது அதற்குள்ளே மரபொருளாக அறத்தோடு வாழ்க என்று ஒரு கருத்து தொக்கி நிற்பது போல் தெரியவில்லை. இல்லை நடுவர் அவர்களே, சரி பேசுங்க. வளமுள்ள மனிதன் அறத்தோடு வாழ கல்வி மட்டும் போதாது, அறமுள்ள மனிதனால் வளமின்றி வாழ முடியாது என கூறிக்கொண்டு இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தம்பி நர்த்தன சர்மா அவர்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இன்றைக்கு அறம் சம்பந்தமான மாணவர்களுக்கு போதிக்க வேண்டிய பல விடயங்களை போதிக்காமல் வளமோடு வாழ்வதற்காகத்தான் வழிகாட்டுகிறார் என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் இப்பொழுது வைத்திருக்கிறார். இன்றைய கல்வியின் நோக்கம் வளமோடு வாழ்வதா அறமோடு வாழ்வதா என்பது இன்றைய பேசுபொருள். அதற்குள்ளே உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது தம்பி நர்த்தன சர்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் இன்றைய கல்வியின் நோக்கம் அறமோடு வாழ்வதுதான் என்கின்ற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் செல்வி சோகினா கிருபாகரன் அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட மாணவி. நீண்ட நேரமாக ஒவ்வொருவர் பேசுகின்ற பொழுதும் பேச வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்றார். அவர்களை பேச வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கின்றேன். நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் என்னோடு இங்கே ஒன்றாக இணைந்திருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் எனது இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாக இந்த பட்டிமண்டப தலைப்புக்குள்ளே நுழையலாம் என நினைக்கின்றேன். அதாவது எங்களுக்கு தரப்பட்ட வாதம் என்னவென்றால், இன்றைய கல்வியின் நோக்கம் வளமோடு வாழ்வதா அறமோடு வாழ்வதா என்பதாகும். நான் அறமோடு வாழத்தான் வேணும் என்பதை இங்கே ஆணித்தரமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நான் இங்கே எனது வாதத்தின் மூலம் பிரதிபலிக்கலாம் என நினைக்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் மிக அடிப்படை பொருளான வளம் அறம் என்று சொல்லப்படுகின்ற துணைப்பொருள்களே எத்தனை சலசலப்பு, எத்தனை கேள்விகள். இங்கே நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்வி என்பது ஒரு வளம். அது அந்த கல்வி வளம் செல்வம் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் எவ்வாறு இருக்க போகின்றது என்றால், ஒருவனை எவ்வாறு அறத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்பதை போதிப்பதைத்தான் அடிப்படையாக கொண்டுள்ளது. அறம் என்று சொன்னால் என்னென்றால், இலகுவாக சொல்ல போனால், நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிற்பது தான் அறம். அதன் பிறகுதான் நாங்கள் சொல்கின்ற செல்வம் என்று சொல்வோம். உதாரணமாக, அறம் பொருள் இன்பம் என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம் என்ன? அறத்தை முதன்மைப்படுத்தி சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், நீ ஒரு வேலையை எவ்வாறு செய்கிறாய், அதை எப்படி செய்ய போகின்றாய் என்கின்ற நிலைப்பாட்டை பொறுத்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இங்கே கல்வி என்று சொல்லப்படுகின்ற நோக்கு யாதென்றால், கல்வியின் நோக்கம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த கல்வியின் நோக்கம் கல்வியை கற்பிப்பவரும் வரும், அதே சமயத்தில் கல்வியை எடுத்துக்கொள்பவரும் வரும்.
இங்கே அவர்களுக்கான அறம் எவ்வாறு இருக்க போகின்றது என்று நோக்கின்ற பொழுது எவ்வாறு அந்த கற்பித்தலை மேற்கொள்கின்றார்கள், அதே சமயத்தில் அந்த கல்வியை எவ்வாறு அவர்கள் அறத்தோடு கற்றுக்கொள்கின்றார்கள் என்ற அடிப்படை வாதத்தில் நின்றுதான் நாங்கள் இங்கே கதைக்க வருகின்றோம். நாங்கள் வளத்தை இல்லை என்று சொல்லவில்லையே, வளம் வேண்டாம் என்று சொல்லவில்லையே. இந்த வளம் மிதமின்றி போய் இருப்பதனால் தான் எங்களது இனம் இன்று இல்லாமல் போகின்றது என்று பயம் இருக்கிறது நடுவர் அவர்களே. போதைப் பொருள் பாவனைக்கு என்ன காரணம்? வளம் கூடியமையால் தான். அறத்தை சரியாக போதிப்பதன் காரணமாக இருந்தால் அந்த வளத்தை நாங்கள் எவ்வாறு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கு எங்களுக்கு தெரியும். இன்று எத்தனையோ சிறுவர்கள் 15 வயது 16 வயது மாணவர்கள் வீதியோரங்களில் சாலைகளில் செத்து மடிகிறார்களே, அதற்கு என்ன காரணம்? வளத்தின் உச்சகட்ட நிலைப்பாடு. அந்த வளத்தை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை கற்றுக் கொடுப்பது அறம்தான். அதை நாங்கள் இங்கே மறக்கவில்லை. அதே நேரம் நாங்கள் இங்கே அதைத்தான் இங்கே போற்றி பாடுகின்றோம். அறத்தை கற்றுக் கொடுங்கள். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே நீவது விளக்கு என்று சொல்வதற்கான காரணம், ஒருவருடைய வாழ்க்கையில் ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய அத்தியாவசிய நிபந்தனைகள், கோட்பாடுகள் என்று சொல்கின்ற வரையறைதான் அது. அறத்தை நாங்கள் எவ்வாறு கை கொள்ள வேண்டும்? செருப்பு தைக்க விருண்ட போய் கேளுங்கோ. செருப்பணி எப்படி தச்சு கொடுக்குறியோ அந்த சரியா ஒழுங்கா தச்சு கொடுக்கல, அதுக்கான ஊதியம் வரப்போது, அது ஒரு செல்வம். அப்ப நாங்கள் சொல்கின்ற வாழ்க்கை என்னவென்று சொன்னால், உதாரணத்துக்காக கல்வி அறிவு என்பது தனிமறையை நாங்கள் ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது. ஏட்டுச் சுரக்காய் எழுதி 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 படி, ஆனால் என்ன கொட்ட வேண்டும் என்று தெரியாமல் செல்வத்திற்காகத்தான் ஓட போடுகின்றாய் என்று சொன்னால், உனது குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை நீ கற்றுக் கொடுக்கிறாய்? அறத்தையா அல்லது செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்கின்ற அந்த மிடுக்கையா திமிரையா? எதை நீ கொடுக்க போகின்றாய் என்கின்ற கேள்வி இங்கே எனது எதிர்த்தரப்பு வாதிகளின் மூலமாக எனக்கு கேட்டுக்கொள்ள கூடியதாக இருக்கிறது. வடமாகாணம் காப்போத்த உயர்தர சாதாரண பரீட்சையில் மிக பின்னடைவாக இருக்கின்றது. அதற்கான காரணம் யாது என்று தெரியுமா நடுவர் அவர்களே? அதைத்தான் பல கல்வியாளர்கள் எல்லாம் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான அடிப்படை காரணம் தமிழ் மொழி சித்தியின்மை. அதாவது வடமாகத்திலே குறிப்பிட்டு கோடிட்டு கூறக்கூடியது, யாழ் நகரத்தில் இருக்கிற பாடசாலைகளில் தமிழ் மொழி சித்தி 0, அதாவது குறைவாக இருக்கிறது. ஒரு மாகாணம் எவ்வாறு அது கல்வி சிறப்பினை, அதாவது நாங்கள் ஒழுக்கல் ஒரு அடிப்படையில், அதாவது நாங்கள் எவ்வாறு உயர்ந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாடம் அல்லது மாகாணத்தில் அல்லது பகுதியில் அவர்களது தாய்மொழி கல்வியின் நிலைப்பாடு உயர்கின்ற பொழுது அது தனிமனையே உயர்ந்து விடுகிறது. அது மதிப்பெண்களில் சரி, அதன் ரேங்குகள் என்று சொல்லப்படுகின்ற அடிமட்டத்தில் சரி. ஆக இங்கே இருக்கிற கரையோர பிரதேசங்களில் இருந்து இங்கே இருக்கிற யாழ் நகரில் காணப்படுகின்ற பாடசாலைகளில் தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியாது, தமிழ் எழுத தெரியாது. அவ்வாறான ஒரு கீழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணம் என்ன? அறத்தை ஒழுங்காக புகுப்பிக்கவில்லை. நீங்கள் அப்படியான கல்விகளை உள்வாங்கிக் கொண்ட பிற்பாடு கூட அறம் சார்ந்த கல்விகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த மண்ணிலே இல்லாமல் பிற நாட்டை நோக்கித்தானே வளமான வாழ்வை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். கல்விக்கும் என்ன சம்பந்தம்? வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் அனைவரும் கல்வியை அடிப்படையாக கொண்டா செல்கிறார்கள் இல்லையே? அடுத்த கட்டமாக வளமான வாழ்வை நோக்கித்தானே ஓடுகிறார்கள் என்று குற்றத்தை. வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அவர்கள் அறத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கொள்கை. அவர்கள் வெளிநாடுகளுக்கு போவதோ அல்லது எங்கு போவதோ எங்களுக்கு, அல்லது செவ்வாய் கிரகத்துக்கு கூட போகலாம், அங்கே கூட அறத்தோடு எவ்வாறு இருக்க போகின்றார்கள், அவரது கல்வி எவ்வாறு அறத்தோடு இருப்பதை அவர்களுக்கு வழிநடத்துகின்றது என்பதைத்தான் நாங்கள் அதைத்தான் இன்றைய கல்வி சொல்லுகிறது. சொல்ல வேண்டும் என்பதை தான் நாங்கள் இங்கே ஆணித்தரமாக சொல்கின்றோம். இறுதியாக நிறைவாக சொல்லி முடிக்க வேண்டிய மிக கட்டாயமான தருணம் இது என்னவென்றால், நாங்கள் விபுலானந்தர் அடிகளாரது துறவு ஆண்டை கொண்டாடி, 100 துறவு ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 19ஆம் திகதி அவரது துறவு பூண்ட நாள். அவர் ஒரு சாதாரண மாணவனாக மட்டக்களப்பில் இருந்து வந்து ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது அடிப்படையில். அதன் பிறகு ஆங்கிலத்தை படித்து முடித்தார். அதன் பின்னர் ஏன் நான் விஞ்ஞான பட்டதாரியாக வரக்கூடாது என்று சொல்லி விஞ்ஞானத்தை படித்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் எல்லாம் படித்து முடித்து விட்டு வந்து ஏன் நான் தமிழ் படிக்க கூடாது என்று நினைத்தார். தமிழை படித்து முடித்தார். தமிழை படித்து எத்தனையோ பேருக்கு ஆசானாக விளங்கினார், அதிபராக இருந்தார். அதையும் தாண்டி விட்டு ஏன் நான் துறவரத்திற்கு செல்லக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் அவர் சென்று விட்டார். அதற்கான அடிப்படை காரணம் என்ன? அவ்வளவு வளம் இருந்தும், அவ்வளவு செழிப்பிருந்தும், அவ்வளவு ஞானம் இருந்தும், அவ்வளவு கல்வி செறிவிருந்தும் அவர் தேடிய பாதை என்ன? நெறி.
ஒரு நெறியை தனது பாதையின் நோக்காக கொண்டு அவர் செல்கின்ற பொழுது அவர் எங்களது சமுதாயத்துக்கு விட்டு செல்வது யாதெனில் ஒரு நெறி, அதாவது எங்களது கல்வியின் நோக்கம் அறமோடு வாழ வேண்டும், அந்த அறம் மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்பதை கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய கல்வியின் நோக்கம் அறமோடு வாழ்வது என்கின்ற அணியினுடைய இரண்டாம் சுற்று பேச்சாளர் பல விடயங்களை நுணுக்கமாக ஆராய்ந்து மிக தெளிவான ஒரு சிந்தனையை தூண்டியிருக்கிறார். இறுதியாக 20ஆம் நூற்றாண்டின் தமிழகம் கண்ட பேரறிஞர் என்ற பெருமையோடு வாழ்ந்தவர், உலகம் போற்றும் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விவேகானந்தருடைய நோக்கத்தையும் அவர் ஆரம்பத்திலே கற்ற கல்வி பின்னாலே தன்னுடைய கல்விக் கொள்கைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தி உயர் படிப்புகளெல்லாம் படித்த பின்னர் கூட தமிழை கற்று துறவரம் பூண்டது கூட ஒரு அறம் சார்ந்த விடயம் என்று தன்னுடைய பாணியிலே பேசியிருக்கிறார். அதை இந்த அவை கேட்டிருக்கிறது. இப்பொழுது விவாதத்தினுடைய நிறைவு சுற்று வருகிறது. நிறைவு சுற்றில் வருகின்ற பேச்சாளர்கள் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மாதிரி தான் வருவார்கள், அல்லது சூப்பர்சோனிக் மிசைல்ஸ். இப்பொழுது அதான் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை பார்த்து உங்களுக்கு தெரியும். இப்பொழுது ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் ஒன்று வர இருக்கின்றது. ஏனென்றால் அந்த தங்களுடைய அணிகள் வெல்ல வேண்டுமென்றால் மூன்றாவது சுற்றிலே பேசுகின்றவர்கள் பலமான ஒரு வாதத்தை இங்கே முன்வைக்க வேண்டும். அதற்குத்தான் பலமான இருவரை மூன்றாவதாக இணைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய கல்வியின் நோக்கம் வளமோடு வாழ்வதுதான் என்ற அணியினுடைய மூன்றாவது பேச்சாளர் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறை மாணவன் அன்புக்குரிய தம்பி லோஜன் அவர்களை தமது கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். என என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ் தேசம் தனக்கும் திண்ணையளவு நலமேனும் பயந்தபின் செத்தொழிவே நாயின் அதுவே எனக்கு திருநாளாகும். அன்பார்ந்த நடுவர் பெருந்தகைகளுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் மற்றும் டான் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கும் என் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான வேளையிலே ஒரு காத்திரமான தலைப்பினை எடுத்து நாங்கள் இந்த மன்றிலே வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய கால கல்வியினுடைய நோக்கம் வளமோடு வாழ்வதா அறமோடு வாழ்வதா என்பது எங்களுக்கான தலைப்பாக காணப்படுகிறது. அந்த ரீதியிலே வளமோடு வாழ்வது என்பது என்னுடைய தலைப்பாக இங்கே காணப்படுகிறது. செங்காவி சிங்கம் விவேகானந்தர் சொல்லுகிறார், உலகத்தின் கண் கல்வி என்று சொல்லுகிறார். அதாவது கல்வி என்பது ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உச்சத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆயுதமாக காணப்படும் என்பதற்கு ஏற்றபடி வாழ்ந்து சென்ற ஒரு மனிதனாக நாங்கள் அவரை குறிப்பிடலாம். அறவழியிலே வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதன் என்றும் அவரை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இன்றைய காலத்திலே இங்கே பேசுபொருள் இன்றைய காலத்திலே இன்றைய கல்வியினுடைய நோக்கம் வளமோடு வாழ்வதாக காணப்படுவதா அல்லது அறமோடு வாழ்வதாக காணப்படுவதா என்பதே ஆகும். நடுவர் அவர்களே, ஒரு இலகுவான விடயமாக சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், பாடசாலையில பிள்ளைக்கு படிப்பிக்கல டீச்சர் பாலர் வகுப்புல இருந்து ஏலெவல் வரையிலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், நீ வடிவா படிச்சுண்டா தான் நல்ல உத்தியோகத்துக்கு போய் நிறைய காசு உழைச்சு அப்பா அம்மாவை வடிவா பார்த்து கொள்ளலாம், நல்ல வடிவா வீடு கட்டி சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த கல்வி மூலமாக இங்கே அறத்தை நோக்கி இன்றைய கால தலைமுறை ஓடவில்லை, நாங்கள் ஓடவில்லை. எங்களுக்கு வளமான ஒரு வாழ்க்கை வேண்டும், அதுதான் எங்களுக்கு தேவையாக காணப்படுகிறது. அறம் அறம் என்று சொல்லி இந்த இடத்திலே கொக்கரித்த நீங்கள் இருவரும் விவேகானந்தரை போலவோ அல்லது விபுலானந்தரை போலவோ உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அறத்தின் வழியில் செல்ல தயாராக இருக்கிறீர்களா என்கின்ற கேள்வியை உங்களுக்குள் எழுப்பி பாருங்கள். நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அறவழியிலே பெறுகின்ற விடயங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதை வைத்து நாங்கள் வளமான வாழ்க்கையை நோக்கித்தான் ஓட போகிறோம். ஆக வளம்தான் இங்கே பேசுபொருளாக காணப்படுகிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இன்றைய கால கல்வியிலே அறத்தின் வழியிலே போதிக்கிறார்கள், அறவழியிலே காணப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய கால தலைமுறை எப்படி காணப்படுகிறது என்பதையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும் நடுவர்களே. அன்றைய காலத்திலே காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்று இன்பத்தோடு இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே இன்றைய கால கல்வி காதலை சிறப்பாக போதித்தாலும் எப்படி இருக்கிறது தெரியுமா? பாடசாலையிலே ஒரு காதல், பல்கலைக்கழகத்திலே பல காதல், திருமண மேடையிலே யாரோ ஒருவர்.
ஏன் அந்த யாரோ ஒருவரை அவர் தெரிவு செய்கிறார்? நீங்கள் சொல்லிக் கொடுத்த இந்த அறத்தின் வழியிலே, கல்வியின் வழியிலே அவர் இருந்திருக்கலாம் தானே என்கின்ற கேள்வியை கேட்டால், அந்த யாரோ ஒருவனோ யாரோ ஒருத்திக்கோ வளமான வாழ்க்கை வேண்டும், ஆக வளமான மனிதர் வேண்டும். உங்களுடைய இதே விடயம்தான் அவ்வை அன்றே சொல்லிவிட்டால், கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டென்றாயின் எல்லோரும் சென்றங்கு வேண்டுவர், இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாய் சொல். அம்மாவும் மதிக்க மாட்டான், மனசியும் மதிக்க மாட்டான் உன்னோட காசு இல்லாட்டிக்கு. அப்ப வளம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான விடயம் என்பதை அன்றைய அவர்கள் சூட்சுமமாக சொல்லிவிட்டார்கள். இதைத்தான் இன்றைய கால தலைமுறை ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் நன்றாக படிக்கிறார்கள், நன்றாக எல்லா விடயங்களையும் எடுத்துக்கொள்கிறார்கள், எடுத்துக்கொண்டு ஒரு வளமான எதிர்காலத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அவர்களுக்கு வளமான வாழ்க்கை வேண்டும். ஏன் என்று சொன்னால், இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை சந்தோஷித்து அவர்களுடைய உறவுகளோடு வாழ்ந்துவிட்டு போவதற்கு அவர்களுக்கு அறம் முக்கியமாக இங்கே தென்படுவதில்லை. அதைத்தான் இன்றைய காலத்து பள்ளிக்கூடங்களிலுமே போதிக்கிறார்கள் நடுவர் அவர்களே. இதன் காரணத்தினால் தானோ என்னவோ தெரியவில்லை, அதிக அளவிலான சீர்கேடுகளும் இந்த இடத்திலே காணப்படுகிறது. நீங்கள் சொன்னீர்கள், எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. எங்களுடைய நாடு, எங்களுடைய தேசம், எங்களுடைய முன்னோர்கள் அறம் 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 என்று சொல்லி எல்லாம் பேசினீர்கள். தமிழ் சமயம் என்றெல்லாம் சொல்லி உலகத்திலே அமைதியான நாடுகள், குற்றச் செயல்கள் குறைந்த நாடுகள், உலகத்திலே 5 வருடத்திற்கு ஒரு குற்றச்செயல் என்று இடம்பெறுகின்ற நாடுகளினுடைய பட்டியலை எடுத்தோம் என்று சொன்னா, அந்த நாடுகளில் சமயமும் இல்லை, அறமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நோர்வே, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஸ்வீடன் இப்படியான போன்ற நாடுகளில் பார்த்தோம் என்று சொன்னா அங்க சமயம் இல்லை, ரிலிஜன் இல்லை, அவர்களினுடைய அறம் சார்ந்த கல்விகள் போதிக்கப்படுவதில்லை. வளமான வாழ்க்கையை நோக்கித்தான் அங்கே போதிக்கப்படுகிறார். அங்கே போதைப் பொருள் பிரச்சனை இல்லை, கற்பழிப்பு பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்க அறமும் போதிக்கப்படுவதில்லை. எப்படி அவனால் சாதிக்க முடிகிறது? ஏனென்று சொன்னால் அவனுக்கு விஷயம் விளங்குது. உழைக்கணும், சோத்துக்கு நாங்கள் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு எங்களோட குடும்பத்தை பார்த்து கொள்ளணும். அதற்குத்தான் இந்த கல்வியை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அன்றும் சொன்ன அந்த மனிதன், உலகத்தின் கண் கல்வி, உலகத்தினுடைய கண் என்ன? வளமான எதிர்காலம். அதற்கு நீங்கள் கல்வியை ஆயுதமாக பயன்படுத்துங்கள் என்பதைத்தான் அங்கே விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த ரீதியிலே என்னுடைய இந்த வாதத்திலே நான் இன்னொரு விடயத்தையும் சொல்லியாக வேண்டும். என்னவென்று சொன்னால், ஒரு அற்புதமான பழமொழி, அதாவது எதிரணியினுடைய சகோதரி சொல்லிவிட்டு சொன்னார், ஆர்த்தி சூடி கொன்றை வேந்தன் எல்லாம் இந்த இடத்துல நாங்கள் சொல்லிவிட்டு சென்றிருந்தார். ஆர்த்தி சூடி கொன்றை வேந்தன் என்ற வசனங்களை எல்லாம் சொன்னார். ஆனால் அந்த ஆர்த்தி சூடி கொன்றை வேந்தன் பாலர் வகுப்புல இன்றைக்கு படிப்பிக்கப்படுதா? அவங்களுடைய கல்வி சொல்லிக் கொடுக்குதா என்றதை கேட்டு பாருங்க. எங்களுக்கு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. பாலர் வகுப்பிலே அந்த கல்வி திட்டத்தை தூக்கியபடியினால் தான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமைகளிலே அறநெறி வகுப்புகளை உண்டாக்கி அதை போதிக்கிறோம். நிச்சயமாக. ஆகவே ஏதோ ஒரு வகையிலே சிறுவர்களுக்கு ஒழுக்கம் சம்பந்தமான நூல்கள் போதிக்கப்படுகின்றன. ஆம், ஆனால் வளமான அங்கே இல்லை, இங்க இடம் மாறி இருக்கிறது. அதனால் வளமான எதிர்காலம் வருமா? அது நீங்கள் பேச வேண்டும். அதுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் நடுவர்களே. இங்கே என்ன விடயம், நான் இன்னொரு விடயத்தை சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு அற்புதமான ஆங்கில பழமொழி ஒன்று காணப்படுகிறது. when money speaks there is no grammar என்று சொல்வார்கள். அதாவது எங்கே பணம் பேசுகிறதோ அங்கே இலக்கணம் இருப்பது கிடையாது. ஆக இங்கே செல்வம் யாருடைய கைகளிலே தவழுகிறதோ அதற்கு அவர்களுக்கு எந்த அழகாக இந்த கல்வியை பாவிப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை வளமாக காணப்படும். அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைய கால கல்வியினுடைய நோக்கமும் 100% அந்த ஒரு கருத்தாக்கத்தை கொண்டுதான் நகர்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, நகராவிட்டால் நகர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வந்துவிடம் வருகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி லோஜன் அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை வேறு ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போயிருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல தேடல் உள்ளவர், ஆழமான சிந்தனை உள்ளவர். சுருக்கமாக ஒன்றை சொன்னார். எப்படி சொல்லலாம் என்றால், படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பணம் படைத்தவன் கருத்தென்றால் சபை மீறுமா என்று ஒரு வினா இருக்கிறது. அந்த வகையிலே படித்தவர்களை விட இன்றைக்கு வளமான பணத்தோடு வாழுகின்றவர்களைத்தான் சமூகம் தூக்கி வைத்திருக்கிறது. ஒரு நாட்டிலே குற்றச் செயல்கள் குறைய வேண்டுமாக இருந்தால் கல்வி சாலைகள் எழ வேண்டும் என்று ஒரு அறிஞன் சொல்லியிருக்கிறான். அந்த வகையிலே இப்ப கல்வியினூடான ஒழுக்கம் சார்ந்த அறங்கள் தான் வளமான வாழ்வுக்கு வழிகோலும். ஆகவே அதை நோக்கித்தான் இன்றைய கல்வி ஓடிக்கொண்டிருக்கிறது என்கின்ற நிலையிலே ஒரு அணியினரும் இல்லை, வளமான வாழ்வுக்கு வளமான வாழ்வை விட
அறம் சார்ந்த வாழ்வை விட வளமான வாழ்வை தேடித்தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று ஒரு சாரரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது விவாதத்தினுடைய நிறைவு பேச்சாளர் இவரும் ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ரதத்தைச் சேர்ந்தவர், மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், நல்ல ஆழமான அறிவுள்ளவர், நல்ல ஒரு வாசிப்பாளர், புத்தக வாசிப்பாளர் மட்டுமல்ல பத்திரிகை வாசிப்பாளரும் கூட. அன்புக்குரிய தங்கை கார்த்திகாயினி அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ பீட மாணவி, தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். அன்பு தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களுக்கும் எந்தரப்பு பேச்சாளர்களுக்கும் எதிர்த்தரப்பு நண்பர்களுக்கும் இன்று டான் தொலைக்காட்சி வாயிலூடாக இணைந்திருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியின் நேர் சொந்தங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், இன்றைய கல்வியின் நோக்கம் அறமோடு வாழ்வதா வளத்தோடு வாழ்வதே என்பதே ஆகும் நடுவர்களே. இதன் அடிப்படையில் நாங்கள் அறமோடு வாழ்வதா என்ற ஒரு கேள்வியோடு தான் எங்களுடைய வாதம் இன்று கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த இறுதி பேச்சாளர்கள் என்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் இந்த வாதத்தை திசை திருப்பி விடக்கூடாது என்பதில் எங்களுடைய எதிரணி லோஜன் அண்ணா சரியாக இந்த வாதத்தை திசை திருப்பி விட்டு சென்றிருக்கிறார். இதில் அடிப்படையில் நான் மூன்றாம் பேச்சாளர் என்ற வகையில் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பும் என்னிடம் இருக்கிறது. நடுவர் அவர்களே, நான் இவர்களை எல்லாம் பார்த்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இவர்கள் வளத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு தொனிப்பொருளை இங்கு முன்னிறுத்துகிறார்கள். ஆனால் இன்றைய பாடசாலை கல்வி முறைமையில் நான் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு விடயம், அங்கு அறம் என்பது இருக்கிறது என்று நான் இன்றைய காலத்தில் நிகழ்காலத்தை வைத்து இதை நான் சொல்கிறேன். அறம் என்பது மாணவர்களிடையே போதிக்கப்படுகிறது என்று சொன்னால், அடிப்படையில் மனிதனுடைய மனிதமாக நான் எதை கருதுகிறேன் என்று சொன்னால், அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். ஒருவன் பொருளாதார ரீதியாகவோ அல்லது சமூக கட்டமைப்புகளின் அடிப்படையிலோ பெரியவனாக தெரிகிறான் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவனை நாங்கள் முன்னிலைப்படுத்தக்கூடாது. ஆனால் ஒரு காலத்தில் எங்களுடைய தேசத்தில் கூட எங்களுக்கு முற்பட்ட ஜெனரேஷனில் இருந்தவர்கள் கூட இந்த சாதிய கட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்புக்குள் நின்று இந்த கல்வி முறைமைகளை பெற்றுக்கொண்டார்கள். அது இன்று நாங்கள் இலவச கல்வி முறைமை என்று மார்தட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பிரதேசத்தில் நடந்த ஒரு வழக்கமாக இருக்கிறது. யார் உயர்ந்த சாதியினரோ அவர் முன்வரிசையில் இருப்பதும், யார் பின்தங்கிய சாதியினரோ அவர்கள் பின்வரிசையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை, ஒரு வழக்கம் எங்களுடைய தேசத்தில் இருந்தது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய கல்வி முறைமை அப்படி இல்லை என்பதற்குரிய அடிப்படை சான்றே இன்றைய கல்வி முறைமை எங்களுக்கு அறத்தை தான் போதிக்கிறது என்பதை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி அடிப்படையாக ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எதிரணியில் இருந்து வந்தவர்கள் இன்றைய கல்வி முறைமை என்ற உடனே இளைஞர்கள் கொலை செய்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், மது அருந்துகிறார்கள் என்று கேட்டார்கள். இல்லை, எனக்கு புரியவில்லை. இந்த மது எப்படி தயாரிப்பது, கொலை எப்படி செய்வது என்றெல்லாம் எங்களுடைய கல்வி திட்டங்களில் இல்லை நடுவர்களே. அதையும் தாண்டி காலாகாலமாக இந்த பஞ்சமா பாதங்கள் என்பது எங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பஞ்சமா பாதங்களின் வழியில் பயணிக்காதீர்கள் என்றுதான் எங்களுக்கு போதிக்கப்படுகிறதே தவிர, அதை எப்படி செய்ய வேண்டும், யாரை கூட்டு சேர்க்க வேண்டும், எப்படி களவாக நாங்கள் மதில் பாய்ந்து வீட்டிற்குள் போய் திருட வேண்டும் என்ற எந்த ஒரு வழிமுறைகளும் எங்களுக்கு போதிக்கப்படும் இல்லை. அடிப்படையில் நாங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சமுதாயம் என்றவுடன் இந்த இளைஞர்கள் மீது அப்பட்டமாக பழி போடுவதை எங்களுக்கு முன்னிருப்பவர்கள் நிறுத்துவதே சால சிறந்தது நீங்கள் செய்யக்கூடிய மாபெரும் அறமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நான் ஒன்றை மட்டும் கேட்கிறேன். இன்று எங்களுக்கு முன்னர் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் 24 வயது 25 வயதிலேயே திருமணம் செய்து விடுவார்கள். அது குடும்பமாக இணைந்து அவர்களுக்கு பேசியோ அல்லது காதல் திருமணமோ செய்து விடுவார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் 26, 27 வயதில் பட்டமடிப்பு விழாவை நிறைவு செய்கிறார்கள். 30 வயது வரைக்கும் வேலைக்காக காத்திருக்கிறார்கள் அல்லது தங்களுடைய வேலையை தாங்களே உருவாக்கி கொள்கிறார்கள். அதற்கு பின்னர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தங்கை தமக்கைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், சீதனம் சேர்க்க வேண்டும் என்று ஓடோடென்று ஓடாய் தேய்கிறார்கள் நடுவர்களே. அதன் பின்னர் தான் காதலித்தவளையோ அல்லது தனக்கு வீட்டில் பேசி செய்து வைப்பவரையோ திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்ற இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களின் கல்வி முறைமை சரியில்லையாம், அவர்களுடைய வாழ்க்கை சரியில்லையாம் என்று ஒரு இளைய சமுதாயத்தை நீங்கள் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கல்வி முறைமை சரியில்லை என்று நாங்கள் எங்களுடைய எதிரணியில் எங்களுடைய அணியின் இரண்டாம் பேச்சாளர் சொன்னது மாதிரி எங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் தேவையில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை.
ஆடு மேய்த்துக் கொண்டிருப்பவனும் வைத்தியனாக முடியும். அங்கு எங்களுடைய வளத்தை நாங்கள் விரிவுபடுத்த விரும்புகிறோம். நாங்கள் கால்களில் செருப்பு போடாமல் திரிந்தவர்கள். படித்து அதிலிருந்து எனக்கு ஒரு 100 ரூபாய் வருமானத்தை உழைத்துக் கொள்கிறேன் என்கின்ற பொழுது நான் காலிற்கு செருப்பு வாங்கி போட ஆசைப்படுகிறேன். நான் இவ்வளவு நாளும் நடந்து சென்ற நான் ஒரு துவிச்சக்கர வண்டியையோ ஒரு மோட்டார் சைக்கிளையோ வாங்க ஆசைப்படுகிறேன். இப்படிப்பட்ட கல்வியை பொருளாதாரம் ஈட்டும் ஒரு வழியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, அதை வைத்து மணலை கடத்துவது எப்படி, மணல் டிப்பரை பிடிப்பது எப்படி, டிப்பருக்கெல்லாம் சுட்டு பிடித்து நாங்களே எங்களுக்கு நல்ல பேர் எடுப்பது என்று நாங்கள் சொல்லித் தரவில்லை. இதையும் இந்த அவை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம். எந்த ஒரு படித்த மாணவனும் அந்த புறங்களை நடத்துவதில்லை நடுவர்களே. எந்த ஒரு படித்த மேதாவிமானிகளும் அந்த புறம் எனக்கானது என்று ஒன்றை திறந்து வைத்திருக்கவில்லை நடுவர்களே. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் எத்தனை மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அந்த புறங்கள் வைத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த அறம் எல்லாம் எங்கு சென்றது? நாங்கள் இப்படிப்பட்ட கல்வியை போதியுங்கள் என்றுதான் சொல்லுகிறோம். அதையும் தாண்டி எனக்கு என்னுடைய அம்மா யார் என்று தெரியும், எனக்கு என்னுடைய அப்பா யார் என்று தெரியும். ஆனால் இவர்கள்தான் உங்கள் முன்னறி தெய்வம் என்று எனக்கு சொல்லி தந்தது என்னுடைய கல்வி. நாய்க்கும் பூனைக்கும் பசிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அது பசிக்கின்ற பொழுது நீ உணவளிப்பதுதான் ஜீவகாருண்யம் என்று எனக்கு சொல்லி தந்தது என்னுடைய கல்வி. இந்த அறம் எல்லாம் இப்படிப்பட்டது, உன்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது, உனக்கு ஒரு மனிதம் இருக்கிறது, மனிதன் என்பவன் அடிப்படையில் மனிதத்தோடு வாழ வேண்டியவன் என்று போதித்தது எங்களுடைய கல்வியாகத்தான் இருக்கிறது. இது இன்னமும் போதிக்க வேண்டும். சமுதாயத்தில் அறத்திற்கான தேவை அதிகரித்திருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதையும் தாண்டி இந்த அறம் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லறத்திற்கொன்று ஒரு அறம் இருக்கிறது, இன்றைக்கு போரிற்கென்று ஒரு அறம் இருக்கிறது நடுவர்களே. அந்த அறம் எங்கள் தேசத்தில் அதிகம் மீறப்பட்டிருக்கிறது. அந்த அறம் சரியாக போதிக்கப்பட்டிருந்தார் இன்று எலும்பு கூடுகளாக மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பூட்ட பிள்ளைகளையும் கண்டு இந்த மண்ணில் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட அறத்தை எங்களுடைய கல்வி முறைமை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இன்று சிப்பாய்கள் என்றும் தாங்கள் கதாநாயகர்கள் என்றும் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு அறம் போதிக்கப்படவில்லை. அதனால் தான் மனிதம் செத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அறம் மீறியவர்கள் எல்லாம் வளத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் அறம் என்று கடைபிடித்துக் கொண்டிருந்த வீரர்கள் எல்லாம் வளமும் இல்லை, மண்ணும் இல்லை, தேசமும் இல்லை என்று மண்ணோடு மண்ணாகி மக்கி போனார்கள் என்று சொல்லி நான் என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. இன்றைய கல்வியின் நோக்கம் வளமோடு வாழ்வதா அறமோடு வாழ்வதா என்னுடைய விவாதத்தினுடைய நிறைவு சுற்று பேச்சாளர் ஒரு ஆணித்தரமான கட்டுக்கோப்பான தன்னுடைய வாதத்தை இந்த மன்றிலே இப்பொழுது மிக நேர்த்தியாக பேசியிருக்கிறார். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன், அறம் என்றால் என்ன என்று கேட்டால் விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல் அறம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வியினுடைய நோக்கம் அல்லது சிந்தனை அல்லது கல்வி போகின்ற போக்கு என்பது வளமோடு வாழ்வதற்காக இருக்கிறதா அல்லது அறமோடு வாழ்வதற்காக இருக்கிறதா என்பது இன்றைய பேசுபொருள். இரண்டு அணியினரும் பல விடயங்களை பல்வேறு கோணத்திலே இன்றைக்கு ஆராய்ந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்கள் சிந்தனைகளுக்கெல்லாம் எனது மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாலடியாரில் ஒரு பாடல் வருகிறது, அரண் வலியுறுத்தலில் அந்த பாடல் எப்படி இருக்கிறது என்றால், எச்சம் என ஒருவன் தன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற என்று நாலடியார் பேசுகிறார்கள். இந்த பூமியிலே ஒரு தாய் தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளுக்காக எதை சேர்த்து வைக்க வேண்டும், நகைகளை, காணி பூமிகளை, பணத்தினை எல்லாம் சேர்த்து வைக்க தேவையில்லை. எச்சம் என்றால் மிச்சம் என்று பொருள். எச்சம் என ஒருவன் தன் மக்கட்கு செய்வன விச்சை என்றால் கல்வி. கல்வியை கொடுத்தால் மேற்கூறியது எல்லாம் தானாக சேரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது அறம் சம்பந்தமான ஒரு நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அன்றைக்கு நாங்கள் படித்த சமய பாட புத்தகத்திலே நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோமே, தைப்பொங்கல் என்றால் என்ன என்றால் சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் உழவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் தான் இந்த தைப்பொங்கலை விசேடமாக கொண்டாடுகிறோம் என்று அன்றைக்கு அந்த பாட புத்தகத்தில் போட்டிருந்தார்கள். வருவாய் வருவாய் சூரியனே, வான விளக்கே வணங்குகின்றோம், இருளை போக்கி ஒளி தருவாய், இறைவன் அருளே வணங்குகிறோம் என்று அறம் சார்ந்த அறத்தை நோக்காக கொண்ட ஒரு கல்வி முறை இருந்தது.
இன்னும் ஒரு சமய பாடல் இருந்தது எங்களுக்கு. எப்படி என்றால், காலையில் எழுவோம், கடமைகள் முடிப்போம், திருநீறு அணிவோம், சிவன்கடல் தொழுவோம், சுத்தங்காப்போம், சோம்பல் தவிர்ப்போம், பள்ளிக்கு செல்வோம், பாடங்கள் கற்போம், குருசொல் கேட்போம், குணமாய் நடப்போம், தந்தைதாய் பணிவோம், அன்பை பேணுவோம், பண்பை வளர்ப்போம், நல்லது செய்வோம், நாட்டுக்கு உழைப்போம். இந்த அறக்கருத்துக்களை சமய கல்வியினூடாக புகுத்திய காலம் என்று ஒன்று இருந்தது. இது நான் 3ஆம் ஆண்டில் படித்த இந்த பாடல். ஆகவே சிறு வயதிலேயே அறம் சார்ந்த கருத்துக்களை சமயத்துக்கும் தமிழுக்கும் ஊடாக சொல்லிக் கொடுத்த ஒரு கல்வி முறை இருந்தது. இன்றைக்கு உலகத்தினுடைய நாகரிக வளர்ச்சியும் உலகத்தினுடைய அடுத்த கட்ட போக்கும் சில பாடத்திட்டங்களை எடுத்திருந்தால் கூட எங்களுடைய அறிவு சார்ந்த பெரியோர்கள் அறம் சம்பந்தமான ஒழுக்கம் சம்பந்தமான நூல்கள், திருக்குறள், ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், உலகநீதி போன்ற நூல்களை சிறு பிராயத்திலே பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். அறத்துடன் கூடிய ஒழுக்கமான ஒரு சமுதாயம் இந்த மண்ணிலே வேண்டும் என்பதற்காகத்தான் வெள்ளிக்கிழமைகளிலே தனியார் கல்வி நிறுவனங்களை நிறுத்தி அறநெறி வகுப்புகளை உருவாக்கி அதற்கு அறநெறி ஆசிரியர்களை நியமித்து சம்பளம் கொடுத்து அதை போதிக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. இந்த அணியுடைய வாதம் என்னவென்றால், இன்றைக்கு என்னதான் நாங்கள் கல்வியை நோக்காக கொண்டு கற்றாலும் குறிப்பிட்ட ஒரு எல்லை வந்தவுடன், அது பல்கலைக்கழக படிப்பு முடிந்தவுடன் அல்லது உயர்தர படிப்பு முடிந்தவுடன் வெளிநாடுகளிலே சென்று எங்களுடைய வாழ்க்கையை சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஏங்கி தவிக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இன்றைக்கும் பலர் வெளிநாடுகளுக்கு போவதற்காக அந்த கடவுச்சீட்டுகளுக்கும் விசா போன்றவற்றிற்கு விண்ணப்பித்து விட்டு எப்போது போகலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கல்வியினுடைய நோக்கம், அதாவது இவர்கள் சொன்னது போல ஒரு என்ஜினியராக அல்லது வைத்தியராக வந்து அதிகளவு பணம் சம்பாதிக்க வேண்டும், அந்த பணத்துடன் சேர்ந்து ஒரு வளமான வாழ்க்கையை எங்களுக்கு கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். சிறுவர்களுக்கு பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் எப்படி என்றால், நீ நன்றாக படித்து டாக்டராக வந்தால் அல்லது பொறியியலாளராக வந்து என்றால் நன்றாக சம்பாதித்து வளமாக வாழ்வாய் என்று தானே போதிக்கப்படுகிறது, அறத்தோடு வாழ்வாய் என்று போதிக்கப்படவில்லை என்று இந்த அணியினர் குற்றம் சுமத்தி இருக்கு. அது ஒரு யதார்த்தமான வாதமும். ஆகவே இன்றைக்கு கல்வியுடைய நோக்கம் அல்லது கொள்கை, அது போகின்ற திசை வளமான வாழ்வுக்கு என்பது 100க்கு 99% சொல்ல முடியாது. 50 கழித்து 49% என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் 51% நாங்கள் பார்க்க வேண்டியது, எல்லோரும் விரும்புவது, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூக நலன் விரும்பிகள் எல்லாரும் விரும்புவது ஒழுக்கத்துடன் அறத்துடன் கூடிய கல்விதான் ஒரு சமூகத்தை மேம்படுத்தும் என்று அவர்கள் பேசியிருக்கிறபடியினாலே இந்த இடத்திலே 49க்கு 51 என்ற வீதத்தின் அடிப்படையில் நான் ஒரு கணித ஆசிரியராக வீதத்திலே சொல்லுகிறேன். இன்றைய கல்வியின் நோக்கம் அறத்தோடு வாழ்வதுதான் என்று கூறி, வெகு விரைவிலே திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தம்பி லோஜனுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி, வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இவ்வளவு நேரமும் எங்களோடு ஒலிப்பதிவிலும் இணைந்திருந்த அன்புக்குரிய அண்ணன்மார்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் பெருங்குடி மக்கள். நன்றி, வணக்கம்.